Hi friends. Hi friends. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் எங்களுக்கு வேலை இல்லை அதனால நாங்க இன்னொரு படம் பார்த்துருக்கோம். So this is another trash movie and another trash review. ஒரு பொண்ணு என்ன பொண்ணு எப்படி உட்காரணும்னு அவளுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு நீ போய் உன் வீட்டு ஆளுங்க கிட்ட ஒரு பொண்ணு எப்படி பாக்கணும்னு சொல்லி கொடு. ஒரு பொண்ணு முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாம வந்து நின்னாலும் அவ பெர்மிஷன் இல்லாம அவளை பார்க்க கூட கூடாது. என் அப்பா என்ன சரியா வளர்க்கலன்னா ஒரு பொண்ணை எப்படி பாக்கணும் சொல்லி கொடுக்காத உன் அப்பா உன்னை சரியா வளர்க்கலதான். அன்னைக்கு என் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல என்னடி சொன்ன? ஒரு பொண்ணு அம்மனமா இருந்தாலும் அவ பர்மிஷன் இல்லாம அவளை பார்க்க கூடாதா? முதல்ல 4 பேருக்கு முன்னாடி அம்மனம் மணிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா? ஆமா நாங்க வந்து ஆமா நாங்க வந்து 4 பேர் முன்னாடி போயிட்டு நின்னு எங்களை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மீனிங் என்னன்றது ஃபர்ஸ்ட் சரியா புரிஞ்சுக்கோங்க. 4 பேருக்கு முன்னாடி நாங்க நேக்கடா இருந்தாலும் எங்களை பார்க்க கூடாதுன்ற மீனிங். இந்த ஃப்ரேஸ்க்கு அர்த்தம் என்னன்னா, எந்த பொண்ணு ரேப்புனாலோ இல்ல செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் முதல் கேள்வி வர்றது என்ன, நீ என்னமா ட்ரெஸ் போட்டிருந்த. அதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनா கேக்குறாங்க. இந்த மாதிரி விக்டிம் பிளேமிங் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு தான் இத சொல்ல ஆரம்பிச்சோம். நாங்க ஒன்னும் அவுட் போட்டு 4 பேர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு இத சொல்லல. அத மாதிரி ட்ரெஸ் போடுறதுனால ரேப் நடக்குதுன்ற மாதிரி ஆர்ட் கேலரியா மியூசியமே இருக்கு வச்சிருக்காங்க. சோ நீங்க எந்த விதமான ட்ரெஸ் போட்டாலும் சரி, எப்படி நீங்க பிஹேவ் பண்ணாலுமே ரேப்ன்றது நடக்குது. 6 மாச குழந்தை, 70 வயசு பாட்டி எல்லாருக்குமே நடக்குது. சோ ட்ரெஸ் மேல பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நாங்க நேக்கடா வந்தா கூட நீங்க பார்க்க கூடாது. அதாவது எந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும் ரேப் இஸ் நாட் ஜஸ்டிஃபைடு, நேக்கடா வந்தாலும் ரேப் இஸ் நாட் ஜஸ்டிஃபைடுன்ற மாதிரி மீனிங்ல தான் அந்த டயலாக் வந்து கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்றோம். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேஸுக்கு பிஹைண்ட் மீனிங்கே தெரியாம நீங்க பாட்டுக்கு நட்கண்ட மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. பேசிட்டு அது அசீர் தமிழ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இப்ப பார்லர் ஸ்டார்ட் பண்ணும், அது என் ட்ரீம். இங்க பாரு, எவனாவது ஒருத்தன் வா பிசினஸ் பண்ணலாம்னு கூப்பிட்டானா கூட சேர்ந்து போறதுக்கு பேரு ட்ரீம் கிடையாது. என்ன இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 60 வீடு இருக்குமா? 60 வீட்டு கதவையும் தட்டி அந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்கள்ட்ட கேட்போம், உங்களோட ஆம்பிஷன் என்ன, கனவு என்னன்னு. சத்தியமா சொல்றேன், ஒருத்தனோட ஆம்பிஷன் இன்னொருத்தனோட தான் இருக்கவே இருக்காது. அதே வீட்டுல இருக்க பொம்பளைகிட்ட கூப்பிட்டு கேட்போம், உங்களோட கனவு என்னன்னு. சொல்லி வச்சா மாதிரியே ஒண்ணு மேக்கப் போடணும், இல்லன்னா துணி கடை வைக்கணும். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஏன் இந்த தேவயானி மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகணும்லாம் உங்களுக்கு தோணாதா? தோணாது. ஏன்னா அதுக்கு படிக்கணும். இதுனா வந்தா உங்களுக்கு நீங்க எப்படி தெரியலாம்ல. கலெக்டரே இல்ல, பெண் கலெக்டரே இல்ல தமிழ்நாட்டுல. ஆமா, கலெக்டர் இல்ல, ரெஸ்டாரண்ட் இல்ல, போலீஸ் இல்ல, என்ன பண்றது? ஸ்விக்கி டெலிவரி கூட பொண்ணுங்க ஓடுறது இல்ல. புரியுதா? ட்ரைவ் பண்றதுல ஒலிம்பிக்ஸ்ல வந்து பொண்ணுங்க மெடல் வாங்குறது இல்ல. ஓகேவா? பெப்சிக்கு சிஓ அப்படி பொண்ணுங்க இருக்கிறது இல்ல. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அவங்க வேர்ல்ட் கப் ஜெயிச்சவங்க இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி யாரோ இந்தியன் டீம் கிரிக்கெட் டீம் யாரோ வேர்ல்ட் கப்லாம் ஜெயிச்சாங்களாமே. அதெல்லாம் அப்ப மட்டும் எங்க போனாங்க இவங்க எல்லாம்? ரியோ சார் தான் விகோ எஸ்ட் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாரு போல. இதுல எழுதி இருக்க பொண்ணு கேரக்டர் வந்து டம்ப் ஆஸ் ஷிட்டா தான் இருக்கு, அது வந்து ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ ஜெனரலைஸ் பண்ணிலாம் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 60 பேரையும்லாம் நீ ஜெனரலைஸ் பண்ணி 60 வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் நீ சொல்லக்கூடாது. இன்னொன்னு, நாங்க ஒன்னும் மேட்ரிக்ஸ் படத்துல வர ட்ரினிட்டி மாதிரி எழுதுங்க பொண்ணுங்கள அப்படின்னு சொல்லல. பேசிக்கா ஒரு அறிவு இருக்கா எழுதுங்க, அவ்வளவுதான் கேக்குறோம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஜெனரேஷன் ஷிஃப்ட் ஆகி இப்போ இவ்வளோ எவால்வ் ஆகி நம்ம இவ்வளோ ஃப்ரீயா வெளிப்படையா உங்களோட பிரச்சனையா உங்களால இவ்வளவு வெளிப்படையான ஒரு ஸ்டேஜ்ல நம்மளால பேச முடியற அளவு நம்மளோட ஜெனரேஷன் எவால்வ் ஆகி வந்திருக்கு. இந்த எவால்வேஷன்ல அதெல்லாம் இப்பதான் நடந்திருக்கு, அத புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷம் இருந்திருக்க வேண்டியதெல்லாம் இப்பதான் நடந்திருக்கு. அதுவும் நாங்க சண்டை போட்டு வாங்கணும் எங்க பேசிக் ரைட்ஸ். என்ன ஸ்டேட்ல இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா ஆண்களோட உலகத்தை பொறுத்தளவு அவங்களோட கம்பாரிசனும் காம்படிஷனும் வெளியில இருக்கு. அவங்களோட ப்ரொஃபஷன்ல வந்து இப்ப அவர் சிஇஓ இருக்காருன்னா அவரோட எம்டி பொசிஷனுக்கு போகணுன்றதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அவரோட காம்படிஷன் அவரோட எம்டி. அவங்களோட கம்பாரிசன்லாம் எங்க இருக்கும்னா அவங்கள மாதிரியே இருக்க இன்னொரு வெளி ஆள் கிட்ட இருக்கும். உங்களோட கம்பாரிசனும் காம்படிஷனும் வேலை இல்ல. எங்க வீட்டுல இருக்க ஒரு 10 பேரு நாங்க பாத்துட்டு இவங்களை எப்படி துணி துவைக்க வைக்கலாம், இவங்களை எப்படி சமைக்க வைக்கலாம்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு வேற எந்த வேலையும் அதுதான் பிரச்சனை. இப்ப அவரு என்னைக்காவது இத்தனை நாள் பிரச்சனையில கோவத்துல அவங்க கிட்ட இருந்து வரும், நீ வேணா வந்து என் வேலையை உட்காந்து பாரு அப்படின்னு அவங்க கோவத்துல சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவங்க என்னைக்குமே நினைச்சிருக்க மாட்டாங்க.
அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம இல்ல இருந்திருக்கும் சார். அதுதான் எக்ஸாக்ட்டா என்ன சொல்றேன்னா அந்த இருங்க காம்படிஷன் அதை பாஸ் கம்பேரிசனும் உங்களோட பண்றேன், நான் சொல்றேன். அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா, மென்னுக்கு வந்து காம்படிஷன் வெளில தான் இருக்கான். ஒரு சிஇஓவை பார்த்தா அவங்கள மாதிரி எப்படி முன்னேறது அப்படிதான் காம்படிஷன் இருக்கான். ஆனா விமென் வந்து தேவையில்லாத விஷயத்துல ஆமா. காம்படிஷன் பண்ணி சாமான் தேக்க வைக்கிறோமா. அதாவது என் வேலையை வேணா நீ பாரேண்டி அப்படின்ட்டு சும்மா கோவத்துல வந்து இவர் சொல்லியிருக்காராம் வீட்டுல. அதுக்குன்னு விமனால போய் இவரால பெரிய வேலையெல்லாம் பாத்துட முடியுமா, சிஇஓ எல்லாம் ஆயிட முடியுமா? ஆனா அவரு வந்து அவங்க பொண்டாட்டி வந்து அவர்கிட்ட சொல்றாராம் இந்த மாதிரி சாமான் தேய் அப்படின்ட்டு. ஆனா அவரு வந்து இவங்க வேலையை பாக்குறாராம் சாமான் தேய்ச்சி கொடுத்து. அதாவது சாமான் தேய்க்கிறது பொண்ணுங்களோட வேலைதான், போனா போது நாங்க உங்களுக்கு சாமான் தேய்ச்சி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு ரியோ சார். உங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப பாவங்க. ஆனா சீரியஸா சொல்றேன், ஏன் இவ்வளோ கோவம் எங்க 2 பேருக்கும் வருதுன்னா, விக்னேஷ்காந்த் அண்ணா ரியோ அண்ணாவெல்லாம் நாங்க சின்ன வயசுல மீடியால பார்த்து வளர்ந்தோம். we respected them when we are small kids. ரியோ வந்து சன் மியூசிக்ல விஜேவா இருந்த காலத்துல இருந்து ஆர்ஜே விக்னேஷ் வந்து யூடியூப் அந்த 2015-16 அந்த காலத்துல இருந்தே நாங்க ரொம்ப அட்மையர் பண்றோம் அவங்க 2 பேரையுமே. ஸோ விக்னேஷ் அண்ணாலாம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். யூடியூப் வந்து எப்படி பண்றாரு, புது புது கான்செப்டா பொலிட்டிக்கல் காமெடிலாம் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருந்தாங்க. ஸோ எனக்குலாம் ரொம்ப ஒரு மேல மரியாதை இருந்தது. அவர் அந்த ட்ரீ ஸ்கேம் பண்ற வரைக்கும் இப்படி பண்றாரே முதுகுல குத்திட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான், வேற எதுவும் கிடையாது. பர்சனலா ஃபீல் ஆகுது. அது எப்படி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா தோழர் தோழர் அப்படின்னு சொல்லும் போது மொட்டைக்குள்ள ஒண்ணு ஆகும் பாரு. அடியே இது ஜியூ போப்பு தாண்டி, இது உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே எனக்கு தெரியும். அப்ப சொன்னா அவமானத்துல எங்க இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடுவியோன்ட்டு நான் ஏதோ தப்பா சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். போர்பந்தர் அம்பேத்கர் பிறந்த இடம், போர்பந்தர் காந்தி பிறந்த இடம். எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு இங்கில தான் போவீங்களா? உனக்கெல்லாம் உங்க அப்பா தாண்டி கரெக்ட். உட்கார வச்சு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா இப்படிதான் வாய்ப்பு. இப்போ வந்து இருங்க தோழரே ஓகே நீங்க பேசுங்க. அதுதான் தோழரே, அதாவது என்னன்னா அந்த அறிவு இருக்க தோழர் இருக்காருல, அவருக்கு வந்து அது கார்ல் மார்க்ஸ்ன்னு தெரியும். அந்த அறிவுள்ள தோழருக்கு, அந்த அறிவுள்ள தோழர் வந்து அறிவில்லாத தோழருக்கு சொல்லி இருக்கலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன்னா இந்த தோழர் வந்து கோச்சிப்பாங்க, அப்புறம் கல்யாணம் நடக்காதுல இவருக்கு. அப்படி உங்களுக்கு இவங்க கூட அப்படியே அறிவில்லாத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நல்லா செரி பிக் பண்ணி அறிவுள்ள பொண்ணா உங்களுக்கு ஏத்த பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதுதான் வந்து அறிவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அதனால மேனிப்புலேஷன் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, வேற எதுவும் இல்ல. ஆமா. அதுக்கப்புறம் உனக்கெல்லாம் அந்த கடைசி சீன்லாம் அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும் போது எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்றப்போ ஒரு சண்டை வரும். சண்டை வரப்போ உனக்கெல்லாம் உன் அப்பா தாண்டி கரெக்ட் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறாரு. அதாவது அவங்க அப்பா எப்படின்னா, பொண்ணு பார்க்க வரும்போது கூட பொண்ணுங்க எல்லாம் கீழே உட்காரணும், மாப்பிள்ளை வீட்டாளுங்க எல்லாம் மேல உட்காந்துக்கணும். அதே மாதிரி அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப அடக்கி வளர்ப்பாரு. அவர் ஆண் ஆதிக்கவாதி, அவ்வளவுதான். ஏன் சொல்லக்கூடாதா, சொல்லுவேன், அந்த ஆள் அதுதான் ஆண் ஆதிக்கவாதி. அப்போ வந்து உனக்கெல்லாம் உன் அப்பாதான் கரெக்ட்னா ஆண் ஆதிக்கவாதி தான் பெண்களுக்கு கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதிர்த்து பேசுற பெண்களை என்ன பண்ணிருக்காங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல்லயோ அசைலத்திலயோ அடைச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு பேசிக் ரைட்ஸை கேட்டதுக்கு நாங்க மென்டல்னு முத்திர குத்தி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆனது என்னன்னா, அம்பேத்கர், பெரியாரு இவங்கெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபெமினிஸ்ட் தான் இவங்க எல்லாருமே. ஓகேவா? அம்பேத்கரும் பெரியாரும் ஃபெமினிஸ்ட் தான். அவங்க வந்து விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும்னு போராடினவங்க. எனக்கு என்னன்னா, நீங்க இவ்வளவு கேவலமா படம் எடுக்கிறது எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க அப்படிதான். ஓகேவா? அதுல ஏன் அம்பேத்கர் பெரியார் மாதிரி அவ்வளோ சோசியல் ஆக்டிவிசம் பண்ணவங்கள வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? நான் வந்து மேல் கேஸ்க்காகவும் மேல் ஆடியன்ஸ்க்காகவும் மட்டும்தான் பச்சையா. உங்களுக்கு வந்து ஃபேக் ஃபெமினிசம் பத்தி எல்லாம் பேசணும்ட்டு எண்ணம் கிடையாது.
மேல் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணும். அப்பதான் உங்களுக்கு பிசினஸ் நல்லா கிடைக்கும். அதுவும் விக்னேஷ்காந்த் அவர்களும் ரியோவும் சேர்ந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் வேணுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா பெண்கள் வந்து அந்த கொடுமைத்தனத்துல இருந்து வெளியில வராங்களாம். அதாவது இவங்க கிட்ட இருந்து அடிமையா இல்லையா, இவங்க கிட்ட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் வேணுமா. அதெல்லாம் எவ்வளோ ட்ரிகரிங்கா இருக்கு தெரியுமா கேட்கறதுக்கு. நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு டைம் வேற ஒரு கேடா. நான் வந்து உண்மையிலேயே ட்ரை பண்றவங்களெல்லாம் திட்டல, இந்த மாதிரி ஆட்களை தான் நான் வந்து சொல்றேன். கேஸ்டிசம்க்கும் பெண் அடிமைத்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க பெண்களை அடிமைப்படுத்துறீங்க, அவங்க வந்து தலித் பீப்புள ஜாதி பீப்புள அடிமைப்படுத்துறாங்க, நீங்க எனக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? உங்களுக்கும் கேஸ்டிஸ்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. பெண்களுக்கு இருக்க அளவு எங்களுக்கும் கஷ்டம் இருக்குன்னு கொண்டு வந்து இங்க பேசிட்டு இருக்காதீங்க, சரியா? நீங்க ஒன்றும் உடன்கட்டை ஏறல, ஓகேவா? அவங்கள மொட்டை அடிச்சு வெள்ளை துணி போட வச்சு சைடுல ஓரமா உட்கார வைக்கல. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆமா, ஆனா ஒரு பொண்ணு வந்து இன்னொரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும், ஹஸ்பண்ட் இறந்துட்டா அப்படின்னா அது வந்து குடும்பத்துக்கே ஒரு மானக்கேடு, வெக்கக்கேடு. அப்படிதாங்க இருக்கு. அதுதான் சொல்றேன். ஸோ உங்களோட கஷ்டத்தெல்லாம், உங்களோட கிரிக்கெட் ஆட முடியாத கஷ்டங்கள், உங்களோட சாமான் தேய்க்க முடியாத கஷ்டங்கள், உங்களோட துணி துவைக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து இதுக்கு ஈக்குவலா சேர்க்காதீங்க, சரியா? ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட வயசு இளமை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அழகான உலகத்தை உருவாக்குறான். எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு இனி நிம்மதியாக வாழ போறோம்னு நினைக்கிறப்ப நீ என் கூட நேரம் செலவு பண்ணல, நீ குடும்பம் நடத்துறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவன் அந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போனா அவன் அங்கேயே அனாதையா யாரும் இல்லாம அப்படியே நின்னுருவாங்க. இங்க எல்லாருமே நாயே விட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கல்யாண வாழ்க்கையோட அழகே விட்டு கொடுக்கறது தானே மேடம். சிவா, நீங்க ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? சுதந்திரமா இருக்கிறதுக்கும் தனியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். இதுக்கப்புறம் வந்தானா சுதந்திரமா வச்சுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். இதுல வந்து ஆண்கள் வந்து பணம் சம்பாரிச்சு ஒரு லைஃபை கிரியேட் பண்றதுக்கு அவங்களோட இளமையான நாட்களை இழக்கிறாங்க. அப்படி உருவாக்குன வாழ்க்கையில இவங்க வந்து நேரம் செலவு பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல சொல்லிட்டு இவங்க வந்து அந்த உலகத்துல இவங்களை தனியா விட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொல்றீங்கல்ல. அந்த உலகத்துல முதல்ல இருந்தே பெண்கள் தனியா தான் இருக்காங்க. குழந்தை வளர்க்கறதுல உங்களோட பங்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அத்தனை ரீல் நான் இது வரைக்கும் பாத்திருக்கேன் தெரியுமா? என் குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும், ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பாரு. நான் தான் என் குழந்தைக்கு நர்சிங் பண்ணும். இப்போ நிறைய ஐ அப்ரிஷியேட், இப்போ நிறைய ஆம்பளைங்க வந்து ஒரு நாள் நீ டியூட்டி பாரு, இன்னொரு நாள் நான் டியூட்டி பாக்குறேன்ற மாதிரிலாம் வந்து வந்துட்டாங்க. ஐ அப்ரிஷியேட் தட். பட் இன்னுமுமே ரியாலிட்டி எப்படி இருக்கு? அம்மாங்க தான் குழந்தைங்களுக்காக நைட்டு ஃபுல்லா முழிச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு தானே இருக்கு. அப்போ அதுல வந்து குழந்தை பெத்துக்கிறதுல எங்களோட பாடி எவ்வளவு தெரியுமா கோ த்ரூ பண்ணுது? ஓகேவா? அது பெத்துக்கிறது, அதுக்கப்புறம் அதை வளர்க்கறது, இதுல எல்லாம் எங்களோட இளமை நாட்கள் போறது இல்லையா? எல்லா மென்னையுமே சொல்லல, இந்த மாதிரி சில மென்களை மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்றாங்க. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா வந்து இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் 59. ஆனா அவரு வந்து நம்ம ஜென்ரேஷன் ஆள் இல்லைன்னா கூட அவரு டீ எல்லாம் போட்டு கொடுப்பாரு. அம்மா வந்து ரொம்ப பிஸியா இருந்தா அவரு வந்து டின்னர் கூட பண்ணி தருவாரு. அண்ட் நான் அதெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்லல. ஆனா அந்த ஜென்ரேஷன்ல இருந்து வந்த ஒரு ஆளுக்கே டைம் தேவைப்படல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. படத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக 2 சீன் வச்சிங்கனாலும் மொத்த படத்தையும் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ஓகேவா? அப்போ கூட அந்த லேடி வந்து வேலைக்காரியா இருந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நிம்மதியா இருக்குது. அதே மாதிரி கடைசி சீன்ல ஒரு சீன் வரும், இந்த மாதிரி ஒரு ஃபெமினிஸ்டோட வீட்டுக்கு போவாங்க. அவங்க காஃபி போட்டு கொடுத்துட்டு காஃபி போட்டு குடிக்க கூடாதா அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று பேசுவாங்க. நீங்க ஏன் உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? காஃபி போட்டு கொடுத்ததா? நான் உங்களுக்கு தானே கேட்டேன். அப்படின்னா நான் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கா பொறுத்திருக்கேன். நான் உங்களை கேட்டது ஹாஸ்பிட்டாலிட்டி,
அவரை கேட்டது லவ். அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் உரிமையா செலவு பண்றேன்ல, அப்ப நான் என் புருஷனுக்கு செய்யறதுல என்ன தப்பு? இட்ஸ் மை சாய்ஸ் இல்ல? என்னப்பா சேலை கட்டிட்டு இருக்கா, வீட்ல குடும்பம் குழந்தைன்னு இருக்கா, இவளுக்கு ஃபெமினிசம் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? ஏன்பா அதாவது அது அந்த ரீல் எல்லாம் வச்சுட்டு இதுதான் ரியல் ஃபெமினிசம், சூடோ ஃபெமினிஸ்டுக்கு செருப்படி பருப்படின்னு சொல்லிட்டு சீன்ல கூட அவங்க வந்து லிட்ரலா காஃபி போட்டு கொடுத்துட்டும் துணி காய போட்டுட்டும் தான் ஃபெமினிசம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ கூட ஒரு ஃபெமினிஸ்ட் வந்து ஆர் வியூவிங் ஃப்ரம் மேல்ஸ் கேஸ். அதே மாதிரி அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. அந்த வீடை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கார்டன், ஒரு பாஷ் ஏரியா, அப்புறமா பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு ஏரியா, ஊஞ்சல் சாரெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா மெய்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா மெய்டு மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பொம்பளைங்க தான் செய்யணும், அது பொம்பளைங்களோட வேலை. இப்போ ஒரு நியானால கூட ஆம்பளைங்க கம்ஃபர்ட். அந்த ஃபெமினிஸ்ட் அக்கா வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா ஃபெமினிசம் பேசுறப்ப கூட அந்த பொண்ணு வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட பணத்தை செலவு பண்ணி துணி காய போட்டு காஃபி போட்டு தான் பேசணுமா? அண்ட் இது பத்தி ஆக்சுவலி ஒரு நியானால கூட கோபிநாத் சார் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி என்னன்னா ஆம்பளைங்களோட வேலைக்கு அவ்வளோத்துக்கும் இப்போ நம்ம வண்டியை போட்டு தொடர்ந்து துடைப்போம், ஆனா இப்போ வண்டி துடைக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு இல்லையா? ஸோ ஆம்பளைங்களோட வேலைங்க எல்லாத்தையுமே வந்து பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஆனா பொம்பளைங்க ஒரு மெய்டு வச்சுக்கிறோம் கம்ஃபர்ட்காக அப்படின்னா ஏன் நம்மளுக்கு பொறுக்க மாட்டேங்குது அப்படின்னு கரெக்டா கேட்டிருப்பாரு. இன்னொரு சீன் வரும், அதாவது லாயர் மேடம் வந்து ஒரு டிடெக்டிவ் வச்சிருப்பாங்க, விக்னேஷ் காந்தியும் ரியோராஜியும் ஃபாலோ பண்றதுக்கு. ஓகேவா? அப்போ வந்து அந்த டிடெக்டிவ் வந்து ரொம்ப ஆப்வியஸா இவங்களுக்கு தெரியற மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனு கேட்டா மை நியூ ஒர்க்குன்ட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போட்டு இவங்களை டேக் பண்ணியிருக்கானாமா. அப்போ ரியோராஜ் என்ன சொல்வாரு, உங்க பொண்டாட்டியாச்சும் புத்திசாலியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து பார் கவுன்சில்ல என்ரோல் ஆகி லாயர் ஆயிட்ட அப்புறம் கூட அவளுக்கு அறிவு இருக்காது, அதானே சொல்ல வரீங்க? குப்பை படமா எடுத்துட்டு ஜஸ்டிபிகேஷன் தந்துட்டு இருக்காதீங்க. போய் இன்டர்வியூவா போய் சேனலா போய் இந்த குப்பை படத்தை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. குப்பை படம்னா குப்பை படம் தான். அதுக்கப்புறம் செக்ஷுவல் அசால்ட் கேஸ், சீட்டிங் கேஸ் எல்லாமே உங்களை டைவர்ஸ் பண்ணும், உங்களை பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்குற மாதிரி அப்படிதான் தோணுச்சு படத்தை பார்த்துட்டு. முதல்ல போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பாருங்க. அதுல போய் சொல்ற பொண்ணுங்க இவ்வளவுதான், உண்மையை பேசுற பொண்ணுங்க வந்து பாதி பேரு ரிப்போர்ட் கூட பண்றது இல்ல. ஏமாத்தவே மாட்டாங்க, பொண்ணுங்க தான் பியூரஸ்ட் சோல் அப்படிலாம் சொல்லல, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ரீசெண்டா அதனால கூட ஒருத்தர் வந்து இறந்து போனாரு. கோடி கணக்குல அவர்கிட்ட இருந்து அலிமோனி கேட்டு அவர் நான் அவ்வளவு சம்பாதிக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லி, அது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். இந்த மாதிரி போய் சொல்லி இந்த மாதிரி அவங்கள மன உளைச்சல்கார நாங்க வந்து ரிவெஞ்சுக்கே வரலைங்க. எங்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கா அந்த மாதிரி. ஸோ நீங்க உங்க டீப் ரிசர்ச் பண்ணிருக்கலாம் நீங்க பண்ணணும்னா. அண்ட் நிறைய டாபிக்ஸ் இருக்கு, மென் சஃபர் பண்ற டாபிக்ஸ், மேல் லோன்லினஸ் எபிடமிக் அண்ட் மேல் சூசைட், ஹையர் சூசைடல் ரேட்ஸ். கொஞ்சம் டீப்பா ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு நல்ல மூவியா கொண்டு வந்திருக்கீங்க மேல் பிஓவில அப்படின்னு சொல்லிட்டா அதை சப்போர்ட் பண்ணதா போறோம். ஃபெமினிஸ்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. So that's it. Thank you for watching Cinema Review, and this was the Cinema Review 2, and I'm Rohita. I'm Simrata. We are signing off.